திமுகவுக்கும் சுயமரியாதை இருக்குல்லங்க. நீங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெரிய ரிப்போர்ட் விஜயோட காங்கிரஸ் பேசுது. அடுத்த நாள் திங்கக்கிழமை காலையில் தினத்தந்தியில் பேனர், அதுக்கு அடுத்த நாள் தினமலரில் 8 கால நியூஸ். யோசிச்சு பாருங்க, 3 நாள் இப்படி வந்ததுன்னா திமுக எப்படி அதை அனுமதி? இது பண்ணது காங்கிரஸ் சேர்ந்தவங்களா? பிளான் பண்ணது காங்கிரஸ்லேருந்து அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், இது வந்து சிஸ்டமேட்டிக் பிளான்டிங். தேர் இஸ் a method in the madness. விஜய் அவர்களோட காங்கிரஸ் போனா கண்டிப்பா விஜய் அவரோட அரசியலுக்கு ஒரு பெரிய மைலேஜ் தான் மாறி இருக்கும். ஓட்டா மாறுதோ இல்லையோ, விஜய் நம்பி கூட்டணி போயிட்டாங்க காங்கிரஸ் அப்படின்றது பெரிய மைலேஜா தான் இருக்கும். ஆனா இப்போ இந்த முடிவு விஜய் அவர்களை எந்த அளவுல பாதிக்கும்? மிகப்பெரிய ஏமாற்றமா தான் விஜய்க்கு இது பெரிய ஏமாற்றம். அவர் காங்கிரஸ் வந்து காத்து கிடக்கிறாரு, காத்திருந்தாரு தான் சொல்றாங்க. நிச்சயமா இன்னைக்கு அவரோட இந்த அறிவிப்பு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். நம்பிட்டு இருந்தார். ராகுல்லாம் பேசினார், வந்து திமுக பக்கம் சாயிர மாதிரிலாம் ஏதோ சிக்னல். அமித்ஷா அதை அனுமதிக்க மாட்டாருன்றாங்க. அமித்ஷாவை மீறி போற அளவுக்கு ராமதாஸ் எல்லாம் அரசியல் ரீதியெல்லாம் அன்புமணிக்கு ஒரு ஹோல்டு இருக்கு கேஸ் அப்படிங்கிறது. ஆனா ராமதாஸ் என்ன பிரச்சனை இருக்கு? அவன் நினைச்சா எவ்வளவு வேணா உருவாக்கணும். அமலாக்கத்துறை இருக்கவே இருக்குது. ஸோ அமித்ஷாவோட அருட்கண் பார்வை இன்னும் தமிழ்நாடு பக்கம் முழுவதும் திரும்பிச்சுன்னா இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு. இந்த ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இதில் தேமுதிகவும் வந்து அவங்க என்ன அமித்ஷா என்ன முடிவு பண்ணாரு? அமித்ஷா முடிவு தான். எல்லாமே அமித்ஷா முடிவு. அதுல என்னங்க சந்தேகம்? விஜய் உட்பட அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாங்க. விஜய் சேர்த்துக்கலாமா அதுல? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி நீடிக்குமா அப்படிங்கிற கேள்வி சோசியல் மீடியாவில் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை வந்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்காக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க டெவலப்மெண்ட்டை? ஆமாம், கடந்த ஒரு வார காலமாக மீடியாவில், குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் காங்கிரஸ் விஜய் கட்சியோட போப்பது, தாவேக்கோட போப்பதுன்ற செய்தி திட்டமிட்டு கசிய விடப்பட்டது. ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா பிளான்ட் பண்ணாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை வந்தது, திங்கக்கிழமை தினத்தந்தியில் பேனரு, செவ்வாய்க்கிழமை தினமலரில் ஒரு 8 பக்க கட்டுரை, இப்போ விஜயோட போப்பது காங்கிரஸ்ன்னு. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல் திமுகவிலிருந்து ஒரு கருத்து தகவல் காங்கிரஸ் அகில இந்திய தலைமைக்கு கொடுக்கப்பட்டதாக நான் அறிகிறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இன்றைக்கி வந்து தெளிவாக அந்த அவர் பேர் என்ன, சோடாங்கர், அவர் கிறிஸ் சோடங்கர்ன்ற காங்கிரஸ் ஒருங்கிணை தமிழ்நாடு இன்சார்ஜ்னு நினைக்கிறேன். அவர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு. அதில் வந்து நம்முடைய செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ராஜேஷ்குமார் சட்டமன்ற தலைவர், அப்புறம் 3 பேர் காங்கிரஸ்ல இருந்து அகில இந்திய தலைமை ஆமாம் போட்டிருக்காங்க. முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதான் நம்முடைய ப. சிதம்பரம் அவர்கள் கூட தெளிவாக இன்றைக்கி ட்விட்டரில் போட்டிருந்தார். அரசல் பொரசலாக கூட்டணி குறித்து வந்து கொண்டிருந்த செய்திகளுக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு. நல்லது, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க காங்கிரஸ் ஹைகமாண்டு. அவங்க அந்த செய்தியை கசிய விட்டது கூட வந்து திமுக விட்டு போகிற ஐடியாலாம் எந்த காலத்துலேயும் காங்கிரஸ் கிடையவே கிடையாது. 3 தேர்தல்களில் காங்கிரஸோட 19, 21, 24 இருந்த கூட்டணி வலுவான கூட்டணி. 2வது தேசிய அளவில் 32 எம்பிஸ் திமுக இருக்காங்க. பாஜக இது பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் 22, ராஜ்யசபாவில் 10. பிஜேபி மோடிக்கு எதிரான தேசிய அரசியலில் காங்கிரஸுக்கு தோளோடு தோள் நிற்பவர்கள் இந்த திமுக எம்பிக்கள் தான். அவங்களை சோனியா காந்தி இழக்க விரும்ப மாட்டார், ராகுல் காந்தி இழக்க விரும்ப மாட்டார். இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் சில ஊடகங்கள், சில செய்தியாளர்கள் தங்களுடைய பத்திரிகையில், பெரிய பத்திரிகையில் ஒர்க் பண்ணுறவங்களே இந்த மாதிரிலாம் வந்து தாவேக்காவோட காங்கிரஸ் போதுன்னு குறைந்தபட்ச புரிதல் இல்லாமல் செய்திகளை பிளான்ட் பண்ணது, இதை தன்னை யூஸ் பண்ணி பிளான்ட் பண்ணுறாங்கன்ற புரிதல் கூட இல்லாமல் ஜேர்னலிஸ்ட் அப்படி தங்களை தாங்களே தாழ்த்தி கொண்டது ஆச்சரியமானது. ஏன்னா இது நடைமுறையில் அறவே சாத்தியமற்ற ஒன்று. 26 காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும்ன்றதுல எந்த சந்தேகமும் குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருக்கவனுக்கு இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஊடகங்கள்ல இந்த மாதிரி செய்தி பிளான் பண்ணுறாங்கன்னா அது வழிவகுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல முக்கியமான தலைவர்கள் தானே, எம்பி மாணிக்கம், கார்த்திக் சிதம்பரம். இல்லை அவெல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசுறதுக்கும் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இது பிளான் பண்ணுறாங்கன்ற அறிவு வேணும். இல்லை, இது ஒரு எலெக்ஷனோட முடிய போகிறதில்ல. 26 எலெக்ஷனில் தோத்தாலும் ஜெயிச்சாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும். இது வந்து ஒரு கொள்கை கூட்டணிங்க. ஆன்டி பிஜேபின்றது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மதசார்பற்ற மதவாத அரசியலுக்கு எதிரான கொள்கை கூட்டணி. இது ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா there is an ideological convergence. வெறும் இது இடப்பங்கீடு கிடையாது. ஆகவே இது சாத்தியமில்லாத ஒன்று. ஒவ்வொரு எலெக்ஷனப்பையும் இது நடக்குங்க. அதிமுகவோட காலகாலமாக ஃபார் ஏஜஸ் கற்பகோடி காலமாக நடக்கிறது. அதிமுகவோட திமுக நான் சொல்கிறது ராஜீவ்காந்தி ஜெயலலிதா பீரியடு, எம்ஜிஆர் இந்திரா காந்தி பீரியடு, அதன் பிறகு வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது சோனியா காந்தி கலைஞர் பீரியடு. எல்லா காலத்திலுமே வந்து காங்கிரஸுக்குள்ளே ஒரு செக்ஷன் வந்து யாரோட கூட்டணியில் இருக்காங்களோ தமிழ்நாட்டில் அது அதிமுக திமுக அவங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க.
அது ஒரு அளவுக்கு காங்கிரஸ் ஹைகமாண்ட் அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருப்போம். அதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த முற்றுப்புள்ளி வைக்க காரணம் பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தலில் காங்கிரஸ் அடைந்த படுதோல்வியும் ஒரு காரணம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது திமுகவிடமிருந்து போன ஒரு செய்தியும் காரணம் என்று நான் அறிகிறேன். தொடர்ந்து இப்படிலாம் நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது, கிளாரிஃபை பண்ணிவிடுங்க, போகிறதுனா போயிடுங்கன்ற லெவலுக்கு திமுகவிடம் வந்து செய்திகள் வந்ததாக நான் அறிகிறேன். ஏன்னா திமுகவுக்கும் சுயமரியாதை இருக்குல்லங்க. நீங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெரிய ரிப்போர்ட்டு விஜயோட காங்கிரஸ் பேசுதுன்னு. அடுத்த நாள் திங்கக்கிழமை காலையில் தினத்தந்தியில் பேனர், அதுக்கு அடுத்த நாள் தினமலரில் 8 கால நியூஸ். யோசிச்சு பாருங்க, 3 நாள் இப்படி வந்ததுன்னா திமுக எப்படி அதை அனுமதிக்கும்? இதை மாரி பண்ணது காங்கிரஸ் சேர்ந்தவங்களா? பிளான் பண்ணது காங்கிரஸ்லேருந்து அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், இது வந்து சிஸ்டமேட்டிக் பிளான்டிங். தேர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ். இது எங்கேருந்து வருது? இது பிளான்டிங்ன்றது திமுகவுக்கு நல்லா தெரியும். ஆனால் அது காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வை உண்டாக்குது, கோபத்தை உண்டாக்குது. ஏன்னா திமுக வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன் காங்கிரஸ் இருக்குது, அவங்க இதில் கோவப்படுறாங்க, அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. திமுகக்குள்ளே இது கோபத்தை உண்டாகுது. என்ன இப்படி போகிறதுனா போன்ற லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ திமுக தலைமையிடமிருந்து காங்கிரஸ் அகில இந்திய தலைமைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, இதை கிளாரிஃபை பண்ணுங்கன்னு கேட்டாங்க, பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். பிளான் பண்ணுறது காரணம் வந்து விஜயோட போகணுங்கிற ஆசையா, இல்லைனா திமுக வந்து பேரம் பேசி அதிகமான தொகுதிகள் வாங்குற காரணமா? அதாவது திமுக கிட்ட அதிகமாக வாங்குறது தான் அதோட எண்ட் ரிசல்ட்ன்றது இந்த செய்தியை கொடுத்து பிளான் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நப்பாசை இருக்குது, விஜயோட போகணுன்னு. அது ரெண்டுமே கலந்தது. விஜயோட போகணுன்ற நப்பாசை, ஆசை இல்லை, நப்பாசை. நிறைவேறாதுன்னு தெரிஞ்சும் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் நப்பாசை. நிறைவேறன்னு 1% இருந்தால் கூட அதுக்கு பேர் ஆசை. நப்பாசை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பேரம் பேசுகிறத காங்கிரஸ் ஹைகமாண்ட் கொஞ்சம் அலோவ் பண்ணும். அது எப்பவுமே செய்வான். ஹைகமாண்ட் வந்து என்ன பண்ணுவான், காங்கிரஸோட வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அதிகாரப்பூர்வமான லைனுக்கு எதிராக பேசுகிறான்னா உடனேலாம் அவனை தடுக்க மாட்டான், நீ பேசணும், கண்டுக்க மாட்டான். திடீர்னு ஒரு நாள் போட்டுருவான், எல்லாத்தையும் ஒரே நாளில் கில்லட்டின்வாங்க, கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இது மேலே எவன் பேசுவோம்? முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணி 26 தொடரும்னு ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயும் சொல்கிறேன், அதில் எந்த மாற்றமும் வராது. பேரம் பேசுறதுல எதுவுமே பிரச்சனை இல்லை. சீட் பேரம் பேசுறதுல அதிகமான சிக்கல் வரும் சிவா. கூட ஒரு 5 சீட் 10 சீட் கொடுத்த ஸ்டாலின் அதை ஆஃப் பண்ணுவார். அதிக சீட்டு கூட வாய்ப்பு, கண்டிப்பாக ஒரு 5 சீட் வரைக்கும் போக வாய்ப்பு, 10 சீட் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் அவர்களுடைய இயல்பை பார்த்தீங்கன்னா அவர் இன்க்ளூசிவாக தான் இருக்கார், எல்லாரையும் அரவணைச்சு போகணுன்னு. இதில் ஒன்றும் பெரிய சிக்கல் வராதுங்க, கிவ் அண்ட் டேக் இருக்கும் அதில். அதனால் சீட் ஷேரிங்கில் பேரம் நடக்கும், வலிமையாக நடக்கும். அதன் காரணமாக கூட்டணி முறியறது உடையறதுலாம் கண்டிப்பாக நடக்காது. அந்த எல்லைக்கு அது போகவே போகாது. திமுகவும் காங்கிரஸை நம்பி இருக்குது, காங்கிரஸும் திமுகவை நம்பி இருக்குது. எல்லாரும் திமுகவை நம்பி இருக்க காங்கிரஸை பற்றி பேசுகிறாங்க, காங்கிரஸை நம்பி இருக்க திமுகவை பற்றி யாருமே பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் தனியான என்ன சைபர் ஆகிடும். ஆனால் திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஒரு 70 சீட்டுக்கு மேலே ஜெயிக்காது. 234 தொகுதியிலும் குறைஞ்சது 3000 ஓட்டுலேருந்து 10,000 ஓட்டு வரைக்கும் அதிகபட்சம் மேலே வரைக்கும் 10,000+ வரைக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்கள்லாம் காங்கிரஸுக்கு இருக்குது. அதுதான் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். இது திமுகவுக்கும் குறிப்பாக திமுக தலைமைக்கும் மிக நன்றாக தெரியும். அவர்கள் காங்கிரஸை இழக்க விரும்ப மாட்டார்கள். காங்கிரஸும் எங்கே போவாங்க? விஜய் நம்பிலாம் போக மாட்டாங்க. ஒரு சிக்னல் கொடுத்ததா சொல்றீங்க இல்லையா? அந்த சிக்னலை வந்து எப்பயுமே அது ஒரு கோபத்தில் கொடுக்கறது, போக மாட்டாங்கன்னு தெரியும். இதை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணாங்க. தொடர்ந்து வருதுங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தொடர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே ரியாக்ட் பண்ணுறாங்க. டெஃபினெட்லி அது நிச்சயமா இருக்கும். சும்மா இதை அலோவ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா சிதம்பரம் அவர்களுடைய அறிக்கை ட்விட்டரில் ட்வீட் மெசேஜில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. வழக்கமாக அப்படிலாம் அவர் போட மாட்டார். அரசல் புரசலாக வந்த செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி. ஏன்னா சிதம்பரமே டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. ஏன்னா ஒரு வாரமாக அவ்வளோ தூரம் செய்தி வந்ததுங்க. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலலாம் ஒரு நியூஸ் வருதுன்னா அது சும்மா கடந்து போக முடியாது, ஏதோ கொஞ்சம் அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இது 2 தரப்பையுமே ஏதோ ஒரு இது படுத்திருக்கு, டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதனால தான் சிதம்பரத்தோட ட்வீட் இது நல்லது, அரசல் புரசலாக வந்த செய்திகளுக்கு முற்றுப்புள்ளின்றாரு. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் அலையன்ஸ் உடையாதுன்னு. பட் இதை நீங்கள் கண்டினியூஸாக பேசுனீங்கன்னா எப்பயுமே நம்ம நினைக்கிறதுக்கு எதிராக போக ஒரு 10% வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃபைனல்னு யாரும் சொல்ல முடியும். அந்த 10% ரூல் அவுட் பண்ணணும். அதுதான் இன்னைக்கு வந்திருக்க அறிக்கை. விஜய் அவர்களோட காங்கிரஸ் போனா கண்டிப்பா விஜய் அவரோட அரசியலுக்கு ஒரு பெரிய மைலேஜ் தான் மாறி இருக்கும். ஓட்டா மாறுதோ இல்லையோ, விஜய் நம்பி கூட்டணி போயிட்டாங்க காங்கிரஸ் அப்படின்றது பெரிய மைலேஜா தான் இருக்கும். ஆனா இப்போ இந்த முடிவு விஜய் அவர்களை எந்த அளவுல பாதிக்கும்? மிகப்பெரிய ஏமாற்றமா தான். விஜய்க்கு இது பெரிய ஏமாற்றம். அவர் காங்கிரஸ் வந்து காத்திருந்தார் தான் சொல்றாங்க. நிச்சயமா இன்னைக்கு அவரோட இந்த அறிவிப்பு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். நம்பிட்டு இருந்தார், ராகுல்லாம் பேசினார், அப்படித்தான் நான் அறிகிறேன். அவர் காங்கிரஸ் வந்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருந்தார் என்று தான் நான் அறிகிறேன். இப்போ விஜய் அவர்களுடைய கூட்டணி ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் இல்லையா? இப்போ காங்கிரஸ் நம்பி இருந்தாங்க, அது அவரை கேட்கணும். நல்ல கேள்வி. நீங்கள் கேட்க வேண்டியது விஜயிடம். நாளைக்கு மக்களை சந்திக்கிறாரு. ஸோ அவரும் மக்கள்கிட்ட போக ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அநேகமாக தனியாக தான் போவாருன்னு தான் எனக்கு தோணுது. அவர் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா காங்கிரஸ் தான் ஒரே ஹோப். ஏடிஎம்கே போக வாய்ப்பு இல்லை, பிஜேபி இருக்குதாங்க. ஏடிஎம்கே பிஜேபி விட்டுட்டு தனியாக வர வாய்ப்பே இல்லை. ஏடிஎம்கேவும் இப்போ கடந்த 10 நாட்களாக விஜய் வரமாட்டார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தங்கள் மனங்களையும் தங்கள் அரசியலையும் தயார்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ காங்கிரஸ் முற்றுப்புள்ளி வச்சாங்க, ஏற்கனவே கம்யூனிஸ்ட் அதிருப்தியில் இருக்காங்க,
பிசிக்கு அதிகமான சீட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான பிளான் பண்ண நியூஸ் வந்துட்டு இருந்தது இல்லையா? அதுக்கும் எப்படி இல்லை அதெல்லாம சரியாயிடுங்க. காங்கிரஸ் மட்டும்தான் கொஞ்சம், நான் சொல்றது அது கூட ப்ராப்ளம் இல்லை. ஒரு பெர்செப்ஷனில் ஒரு 10% இருந்து அதுவும் இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. சிபிஎம் சிபிஐ விசிக்கெல்லாம் வெளியிலே வரமாட்டாங்க. எம்டிஎம்கே கூட சின்ன பிரச்சனை இருந்து அதுவும் சால்வ்டு. 2021 அலையன்ஸ் இன்டாக்ட். 21 சட்டமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி திமுகவில் வலுவாக இருக்குது. புதிய கட்சிகள் வேணால் அங்கே போய் சேரலாமே ஒழிய அந்த கட்சிகள்லேருந்து யாரும் வெளியில் போக மாட்டாங்க. they are sitting pretty well. அவங்க நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் டிஎம்கே அலையன்ஸ் இருக்குது. மாணிக் தாகூர், அப்புறம் கார்த்தி சிதம்பரம், ஜோதிமணி இவர்கள்லாம் வெளிப்படையாக விமர்சனம் பண்ணாங்க. டிவியில் டிபேட்டில் பேசுகிற வேலுசாமி உட்பட பலருமே பார்த்தீங்கன்னா திமுக வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க அதிகமாக. ஸோ இதெல்லாம் எப்படி ஜெல்லாகும்னு நினைக்கிறீங்க? இது கடந்த காலங்களில் பார்த்தவங்களுக்கு தெரியுங்க, இது புதுசு இல்லைங்க. இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் டிசிஷன் எடுத்தோன்னா நார்மலாக இனிமேல் பேச மாட்டாங்களா? இனிமேலும் பேசுவாங்க. ஆனால் அது கீழே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இப்போ திருச்சி வேலுசாமி நண்பர் திருச்சி வேலுசாமிலாம் மறுபடியும் கூட பேசுவார். பட் அது கீழே ஒன்றும் இதாக ஜெல் ஆகாது. பட் இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. ஜோதிமணியோ மாணிக்க தாக்கூரோ எல்லாம் வாய் திறந்து பேச மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஆஃப் ஆகிடுவாங்க. கிளியர் பண்ணிட்டாங்க. பதவியில் இருக்கவங்க எம்பிஸ் நிர்வாகிகள் தாங்க முக்கியம். அவங்கள வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க இந்த ஸ்டேட்மெண்ட். இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஃபைனல் டிசிஷன் காங்கிரஸ் ஹைகமாண்டு. இன்னைக்கு கமிட்டியை போட்டாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது? பாமக நிலைப்பாடு என்னவா சார் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எந்த அணிக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து புதுதாக ஒரு அணி ஆரம்பிக்க போகிறாரு. அருள்லாம் வந்து அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ண செய்திகள் வந்துச்சு, தகவல் தான் வந்துச்சு. உண்மையான உறுதிப்படுத்தப்பட்ட தெரியல சிவா. டு பி ஃப்ராங்க் எனக்கு தெரியல பாமகவில் என்ன நடக்குதுன்னு. என்னுடைய ஹஞ்ச், என்னுடைய உள்ளுணர்வு வந்து 2 தரப்பையும் அமித்ஷா உள்ளே கொண்டு வந்துருவாருன்னு எனக்கு தோணுது. 2 பேரையும் ஒன்று சேர்த்து கொண்டு வருவார். அப்படி இல்லைன்னா 2 பேரும் தனித்தனியாக பட் என்டிஏக்குள்ளே இருப்பாங்க. அப்படி ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணுறான்னு கேட்டேன். போத்தி ஏடிஎம்கே அண்ட் பாமகக்கு எனக்கு கிடைச்ச தகவல் ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. என்னென்னா மெர்ஜ் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஏடிஎம்கே வந்து பிரிஞ்சவங்கள ஓபிஎஸ், டிடிவியை, செங்கோட்டையனை மீண்டும் அதிமுகவில் சேர்த்துக்கொள்ள எடப்பாடி ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார். அதனால் எடப்பாடி அந்த விஷயத்தில் பிஜேபி டிஸ்டர்ப் பண்ணாது. மாறாக இந்த 3 பேரையும் ஒரு தனியாக ஒரு அணியாக ஒரு கட்சியோ அல்லது வந்து பேரவை மாதிரி அமைப்பை வச்சு அவங்கள என்டிஏக்குள்ளே கொண்டு வந்து பிஜேபிக்கு ஒதுக்குற சீட்லேருந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல ஏடிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணாது. ஏடிஎம்கே இடத்துல இவங்க கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ என்டிஏக்குள்ளே இருப்பாங்க. அதே மாதிரி பாமகவை 2 பேரையும் அப்பாவையும் மகனையும் சேர்ப்பதற்கான முயற்சிகள் இறுதிக்கட்டம் ஃபைனலாக ஒரு அட்டம்ப்ட் செய்யப்படும். அது தோல்வியில் தான் முடியும். அப்போ 2 பேரும் தனியாக பிரிகிறாங்கன்னா 2 பேரையும் என்டிஏக்குள்ளே வைக்கிறது இந்த முயற்சி. அதான் இந்த ஃபார்முலாவை யோசிக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஓகே, இது லாஜிக்கலி கரெக்ட். வட இந்தியாவில் அப்படி தான் நடக்குது. காங்கிரஸை எதிர்த்து போனவங்க காங்கிரஸோட அலையன்ஸில் இருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் இங்கே கொண்டு வராங்கன்றாங்க. இவங்களுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் போயிட முடியாது அவங்களால. ராமதாஸ் அணி வந்து திமுக பக்கம் சாயிற மாதிரிலாம் ஏதோ சிக்னல். அமித்ஷா அதை அனுமதிக்க மாட்டாருன்றாங்க. அமித்ஷாவை மீறி போகிற அளவுக்கு ராமதாஸ் அவர்கள்லாம் அரசியல் ரீதியாலாம். இப்போ அன்புமணிக்கு ஒரு ஹோல்டு இருக்குது கேஸ் அப்படிங்கிறது. ஆனால் ராமதாஸ் என்ன பிரச்சனை இருக்குது? அவன் நினச்சா எவ்வளோ வேணால் உருவாக்கலாம். அமலாக்கத்துறை இருக்கவே இருக்கிறது. ஸோ அமித்ஷாவோட அருட்கண் பார்வை இன்னும் தமிழ்நாடு பக்கம் முழுவதும் திரும்பிச்சுன்னா இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. இந்த ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இது லாஜிக்கலி கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக தெரியல, லாஜிக்கலி விச் லுக்ஸ் கரெக்ட். ஏன்னா இவங்களுக்குலாம் வேறு ஆப்ஷனும் இல்லை சிவா. இப்போ நீங்கள் செங்கோட்டையனோ ஓபிஎஸ் டிடிவி திமுக கிட்ட போனால் செல்லா காசு ஆவாங்க. ஏன்னா அவங்க ஓட் பேங்க் திரும்பாது. அவங்க 3 ஓட்டு வேணால் விழும். பரம்பரை அண்ணா திமுக ஓட்டு 1000 விமர்சனம் எடப்பாடி மேலே இருந்தாலும் நீ போய் திமுகவுக்கு எதிராக திமுகவோட சேர்ந்து ரெட்டையிலுக்கு எதிராக ஓட்டு கட்டினேன் எப்படி போகும்? தனியாக நின்னா வேணா போடுவான். உதயசூரியனில் நின்று போட. கடந்த காலங்களில் பல அதிமுகத்தில் வந்திருக்காங்க, வந்து ஜெயிச்சிருக்காங்க, மினிஸ்டர் ஆயிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க வேணா போகலாம். இந்த தடவை ஓட்டு ஏன்னா இது கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்க, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இல்லைங்க. ஓகே, அவங்கெல்லாம் ஓவர் த பீரியட் 10 வருஷத்துக்கு முன்னால் 20 வருஷத்துக்கு முன்னால் போனவங்க. முத்துசாமியெல்லாம் 2008 போனவர், அதிகாரத்தில் இல்லாதப்போ போனவர். அதை இப்போ பேச முடியாது. நான் சொல்கிறது இப்போ எப்படி போக முடியுன்றது. இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணும்போது இவங்க அதை உதறிட்டு திமுகவோடலாம் போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஓகே, தேமுதிகவும் வந்து அவங்க என்ன அமித்ஷா என்ன முடிவு பண்ணாரு, அமித்ஷா முடிவு தான். இதுல என்னங்க சந்தேகம்? எல்லாமே அமித்ஷா முடிவு பண்ணாரு. அதுல என்னங்க சந்தேகம்? விஜய் உட்பட அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். விஜய் சேர்த்துக்கலாமா அதுல? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. ஓகே, ஏன்னா அதுல கிரே ஏரியாஸ் இருக்குது. அதனால் நான் வந்து எடுத்த கவுத்தன் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பலை. மற்றவங்க எல்லாருமே வந்து அமித்ஷாவின் அருட்கண் பார்வையை மீறி போக முடியாதுன்னு எனக்கு தோணுது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாங்க. ரொம்ப நன்றி சார்.